போய் ரொனால்டோக்காரா இப்படி நடக்கணும். ஸோ நேற்று மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருத்தமான விஷயந்தான். ஏன்னா ரொனால்டோ இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால்லேருந்து வெளியே போகிறாப்புல, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமு. ஸோ இது என்ன சொல்கிறது, வருத்தப்படுறதா இல்லை கோவப்படுறதான்னு தெரில. ஏன்னா இந்த கிரேட்டஸ்ட்டு மிட்ஃபீல்டுன்னு சொல்கிற 3 பேர் எதுக்கு டீமில் இருக்கானுங்கன்னே தெரில. மொத்தமாகவே 2 சான்ஸ் தான் க்ரியேட் பண்ணியிருக்கானுங்க ஹோல் மேட்ச்சில். அந்த பக்கம் பெட்ரி மட்டுமே தனியாக 5 சான்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காப்புல. ஸோ எதுக்கு இவனுங்க நீங்கள் ஸ்பெயின் கோல் அடித்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொனால்டோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாப்புல, எதுக்குடா மிட்ஃபீல்டு டிஃபென்ஸ்லேயே வச்சு ஆடிட்டு இருக்கேன்னு ஒரு செய்கை காட்டியிருப்பாப்புல. ஸோ எதுக்கு ஒரு கேம் இன்டென்சிவாக 90th மினிட் வரையும் போயிடுச்சு, அந்த கேம் ஒரு இன்டென்சிவாக அட்டாக் காமிச்சு ஏதோ ரன் காமிச்சு லாங் பால் போட்டோ கிராஸ் போட்டோ, போன தடவை ரஃபேலியோ கிராஸ் போட்டு தான் கான்சலோ ரமோஸ் உள்ளே தள்ளினாப்புல. ஸோ ஏதாவது ஒரு கிராஸை போடுங்கடா, ஏதாவது ஒரு லாங் பால் போட்டு ரன் காமிடா, ஏதாவது ஒன்று பண்ணாதான் அவங்க டிஃபென்சிவாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுவானுங்க, அதாவது அதை வச்சு கன்வெர்ட்டாக பண்ண முடியும். எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் வந்து பாலை வந்து மிட்ஃபீல்ட்லேயே தான் வச்சுப்பேன், டிஃபென்ஸ்லேயே தான் வச்சுப்பேன். நான் அவங்களுக்கு வந்து கப்பு ஜெயிக்கணும்னு ஒரு ஆசையும் இல்லை. எனக்கு அது நல்லாவே தெரிஞ்சது நேற்று கேமில். ஒரு இன்டென்ஸே காட்டல அவனுக்கு கடைசி நிமிஷத்துல. ஏன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா டைம் போகிற மைண்ட் செட்டில் தான் எனக்கு போர்ச்சுகல் ஃபுல்லாகவே. பட் ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அந்த ஃபவுல் நடந்துச்சு, ஸ்பெயின் அதை கன்வெர்ட் பண்ணிட்டானுங்க. எப்படியோ ஃபெர்ரான் டோரஸ் அந்த பாஸ் வந்து அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஜஸ்ட்டு ஒரு 2 ஸ்டெப்பு முன்னாடி போட்டிருந்தாலும் கோல் கீப்பருக்கு போயிருக்கோம், 2 ஸ்டெப்பு பின்னாடி போட்டிருந்தாலும் டிஃபென்ஸ் எவனா தூக்கி தட்டியிருப்பான் வெளியே. ஸோ ஒரு 200% அக்ரெசிவ் பாஸ் ஃபெர்ரான் டோரஸ் மெரினோவுக்கு போட்டு சும்மா செம கன்வர்ஷன். அதை வந்து குறைய சொல்ல முடியாது என் தலைமை ஃபெர்ரான் டோரஸை. ஸோ அவனை வந்து திடீர்னு ஃபெர்ரான் டோரஸ் எப்படின்னா எப்படி சொல்கிறது, ஃபெர்னாண்டோ டோரஸாகவும் இருப்பாப்புல, திடீர்னு ஃபெர்ரான் டோரஸும் ஆடுவாப்புல. அவர் அந்த மாதிரி பிளேயரு. ஸோ நல்ல ஒரு பாஸு, அதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ ஸ்பெயின் ஜெயிச்சது ஓகே தான். ஏன்னா நம்ம ஒரு பார்சிலோனா ஃபேனு, ஸ்பெயின் ஜெயிச்சிட்டானுங்க, அதுக்கு சந்தோஷம் தான் பண்ணோம். ஆனால் இந்த பக்கம் ரொனால்டோ தோற்றதுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினுக்கு இன்னும் வந்து 3-4 வருஷம் 3-4 வேர்ல்டு கப் ஆடுவானுங்க அவனுங்க. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஏஜில் கேட்டகரியில் தான் இருக்கானுங்க, எல்லாமே 20 வயசு தான். இன்னும் 3 நாள், நீங்கள் 5 கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட லமீன்லாம் கண்டிப்பாக 5 ஆடுவான்னு நினைக்கிறேன். இன்னும் மோஸ்ட்லி 4 கன்ஃபார்ம் 4 ஆட போகிறானுங்க. ஏன்னா எல்லாமே அந்த 20 வயசு கேட்டகரியில் தான் இருக்கானுங்க. ஸோ இன்னும் 3-4 வேர்ல்டு கப். ஆனால் ரொனால்டோக்கு இதுதான் லாஸ்ட் வேர்ல்டு கப்பு. அட்லீஸ்ட்டு கொஞ்சம் அவனுங்க டீம் இந்த அர்ஜென்டினா மெஸ்ஸிக்கு பண்ணுற பாதி அளவு பண்ணியிருந்தா கூட நேற்று மேட்ச் ஜெயிச்சிருப்பானுங்கன்னு தோணுச்சு. அவனுங்க ஃபுல்லாகவே எதுவுமே பண்ண மாதிரி தெரில, வேஸ்ட் ஆஃப் டைம் தான் இவனுங்க உட்காந்து மேட்ச் பார்த்தது இவனுங்களை நம்பி. ஸோ ரொனால்டோ நேற்று, ஆனால் நான் சப்போர்ட்டு என்ன தான் பார்சிலோனா ஃபேனாக இருந்தாலும் நான் ரொனால்டோவுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஏன்னா வந்து ஒரு லாஸ்ட் வேர்ல்டு கப் அட்லீஸ்ட் ஒரு ஃபைனல் போயிருந்தால் ஒரு 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 நிம்மதியாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோமே நம்மளோட கடைசி இந்த ஏஜ்லேயுமே அப்படின்ற ஒரு இது கிடச்சிருக்கோம். ஸோ ரொனால்டோ வெளியே போனது ஒரு வருத்தமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் வரப்போகிற மேட்ச்சை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நான் அர்ஜென்டினா வர்சஸ் ஈஜிப்ட் மேட்ச்சு இன்றைக்கி இருக்குது. ஸோ இனிமேல் குவார்ட்டர் ஃபைனல்ஸு இன்னும் இன்டென்சிவான கேம்லாம் வரப்போகுது. ஃப்ரான்ஸ் வர்சஸ் மொராக்கோ, ஸ்பெயின் வர்சஸ் பெல்ஜியமு, அந்த பக்கம் இங்கிலாந்து வர்சஸ் நார்வே. கண்டிப்பாக அர்ஜென்டினா உள்ளே வந்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அர்ஜென்டினா உள்ளே வந்துட்டாங்கன்னா மோஸ்ட்லி அர்ஜென்டினா கொலம்பியா தான் இருக்கணும். பட் கடவுளுக்கு தான் தெரியும், எவன் வேணால் வெளியே போகலாம். ஏன்னா கடைசி கோபா வர்டே மேட்ச் பார்க்கும்போது அர்ஜென்டினா டிஃபென்ஸ் கொஞ்சம் கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. ஸோ பார்ப்போம், இன்றைக்கி மேட்ச்சில் தெரிஞ்சிடும் அது எப்படி அதை சால்வ் பண்ணியிருக்காங்களா, அதை வந்து கோப்பை பண்ணி வந்திருக்கானுங்களான்னு தெரியும். ஸோ பார்ப்போம்.